ரஞ்சித், மாரி செல்வராஜ், தோல்வி மாறன். என்ன சொன்னீங்க? தோல்வி மாறன். இன்னொருக்கா சொல்லுங்க. தோல்வி மாறன். ஓ, வெற்றி மாறன்றத தோல்வி மாறன்னு சொல்றாங்களாம். வெற்றின்னு சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா அவர் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிற இயக்குனர் தான். இப்ப இவங்க தோல்வி மாறன்னு சொன்ன உடனே அவர் தோல்வி அடைஞ்சிருவாராம். மூதேவிகளா ஆசையா இருக்கு. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த தங்கலான் படம் வந்துச்சு, அதுக்கு ஒரு தம்பி வந்து படத்தை பார்த்துட்டு வந்து குதின்னு குதிக்கிறாப்ல. மாடு வெட்டுற சீன் எல்லாம் தேவையில்லாதான், காட்டிருக்கு தேவையில்லையா. ஆனா மாடு வெட்டுற சீன்ல நீங்க பீஃப் சாப்பிட்டுக்கலாமா, பர்மிஷன் கொடுக்குறாரு. பர்மிஷன் செத்த பையல, அவரோட உரிமை ப்ரோ. நான் தானே பாக்குறேன். நீங்க தான் பாக்குறீங்க, இருந்தாலும் படம் எடுக்கிறது அவர் தானே. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஆனா டிக்கெட் கொடுத்து பாக்குறது யாரு? அந்த படம் ஓடணும்னா யாரு கலெக்ஷன் கொடுக்கணும்? நான் தானே கொடுக்கணும். டிக்கெட் கொடுத்து பாக்குறது நீங்க மட்டுமே கிடையாது. இந்த ஊர் உலகத்துல நீங்க ஒருத்தர் மட்டும்தான் லிவிங்ஸ்டனா. நாங்களாம் இல்ல, நாங்களும் பார்ப்போம். நாங்களும் காசு கொடுத்து தான் டிக்கெட் வாங்குறோம். ஓசிலியா படம் பாக்குறோம். என்ன கேள்வி கேட்டாரு பாத்தீங்களா? மனுஷன் வெட்டுறதே காட்டுறாங்க, மாடு வெட்டுறது பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குறாப்ல. மனுஷன் வெட்டுறது வந்து ரியாலிட்டியா காட்ட மாட்டாங்க. இதுல மாடு வெட்டுறது ரியாலிட்டியா காட்டுறாங்க. ஏய், இருக்கிறதுலே மட்டமான விஎஃப்எக்ஸ் ரியாலிட்டியா காமிக்கிறாங்க. அதை காட்டுறாங்க, இதை காட்டுறாங்கன்னு உளராத. இப்படி உளறீங்க? கோயிலுக்கு போனோமா, ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். இதுல ஓவர் ரியாலிட்டியா இருக்கு ப்ரோ. ஐயோ, ஓவர் ரியாலிட்டி பார்த்து நடுங்கிட்டாரு. டேய், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு அதெல்லாம் மாடு வெட்டதானே செய்றாங்க. இப்போ ஒரு கோவில் இருக்குன்னா கோவில்ல அதுவே தப்புன்னு தான சொல்றேன். கோவில்ல மாடு வெட்டுறது தப்பா இவர் சொல்றாராம். சொன்னா நீங்க கேட்டுக்கணும். காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் நம்ம அங்க போயிடலாம். வேகமா போ. வந்து வேணாம்னு சொல்ல, அதுக்காக காட்டல சீனு. மாடு வெட்டுறது அப்ரோச் பண்றது. அது அப்ரோச் இல்ல, என்கரேஜ். என்கரேஜ் சொல்லு. அப்ரோச் பண்றது. என்கரேஜ். என்கரேஜ் பா. பரமா படிடா பரமா படிச்சு. அதான் சொல்ல வரேன். நீ தப்புன்னு சொல்லியிருந்தா நான் அப்ரிசியேட் பண்ணிருப்பேன். என்ன இதுக்கு சொல்லணும் தப்புன்னு? நீ மாட்டு சந்தோஷமா மாட்டு சாப்பிட்டுங்கிற, எனக்கு வேதனையா இருக்குது. என்னால சாப்பிட முடியல. நான் வாழை தூக்கிட்டு சுத்துவேன், வாழை தூக்கிட்டு சுத்துவேன். நான் புனிதமா பார்த்துவேன். நீ பாட்டு சாப்பிட்டுங்கிற. நீ ஒரு படம் எடு, மாடு வெட்டுறது தப்பு அப்படின்ட்டு. எதுக்கே எங்க பொலிட்டிக்கல் சீனரியை மாத்தணும்? இது மாடு வெட்டுறது உரிமையா? எதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப்? கொஞ்சம் இறக்கு. மாடு வந்து கோமாதா குளம் இருங்க. படுவா, நீ ரொம்ப தம் கட்டற. அடடா, மாடு வந்து கோமாதா குளமாதான்னு புக்ல படிப்பாங்க. எந்த புக்ல அந்த மாதிரி போட்டிருக்கு? நாங்க படிச்ச புத்தகத்துல அப்படிலாம் போடலையே. போடல. இது பாரு, நீ படிச்ச புத்தகத்துல மாடு வந்து கோமாதா குளமாதான் இருந்தா நீ சாப்பிடாத. நான் அப்படி புத்தகம் படிக்கலப்பா. நான் படிச்ச புத்தகத்துல பீஃபு, மட்டனு, சிக்கனு, ஃபிஷ் இதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் நான் படிச்சேன். நான் தின்னுக்கிறேன். அம்பாளா தேவிய தீவிரவாதிகளா? நான் மாடு சாப்பிடுறது தப்புன்னு தான் சொல்றேன். ஏய், முதல்ல என்ன சொன்னேன்? அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? ஃபிளாஷ்பேக். நீ பீஃப் சாப்பிடுறியா? சாப்பிட்டுக்கோ. இப்ப என்ன சொல்ற? ஏன்ட்ட என்ன சொன்ன? நான் மாடு சாப்பிடுறது தப்புன்னு தான் சொல்றேன். ஏன் இப்படி மாத்தி பேசுற? குடிச்சிருக்கியா நீ? என் வயிறு எரியுதுடா. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. மாடு சாப்பிடுறது தப்புன்னு சொல்றேன். ஆமா, நான் பிஜேபில இல்ல, எனக்கு பிடிக்காது. அது ஒரு உயிர் தானே. அதே நீ வெட்டிங்க, அது பேச நீ தனி டாபிக். நான் போவேன். டேய், இவன் வீகனை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். இவனை பேக் பண்ணு. டேய், பாடி கேட் கிளீனிங். நாடக காதலின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு எனக்கு. நாடக காதல் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சாய்ந்த புத்தகம் தான் நாடக காதல். இப்போ மாரி செல்வராஜ் வந்து நான் நாடக காதல் தான் பண்ணேன்னா அந்த சமுதாயத்தை தானே காட்டுது. அந்த சமுதாயத்தை தானே இது குறிக்குது. என்ன குறிக்குது? பணத்துக்காகவும் வேறு வேறு விதத்துக்காகவும் ஒரு பொண்ணை அடைய நினைச்சு வலுக்கட்டாயமாக டார்கெட். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரியா? அந்த டார்கெட்ல பண்ணக்கூடியதுதான் அந்த நாடகம். ஓபன் பண்ணண்டா. வணக்கம் என்ற பேர் மகிழ்ச்சாமி. எங்க ஊர் குப்பி வேலையா அம்மணி என்ற மாவ. எங்க ஊருக்குள்ளேயே பள்ளிக்கூடத்தை மொத மார்க்க அம்மனிய. மேல் படிக்க பட்டம் போகுது. அதான் செருப்புன்னு வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். அம்மனிய 2 தங்கா. அப்பா, உங்களுக்கு இந்த செருப்பு நல்லா இருக்கும். பைத்தியர், எனக்கு அது கட்டு வந்தேன். வாங்கிக்கலாம்ப்பா. இதே நீங்க சேர்த்துக்கங்க. சரி, பிள்ளை அம்தாச்சு தங்கா. 2750. 2750.
எத்தனை சாமி சொன்னேன்? 2750. 2750. அம்மி இந்த செருப்பு எனக்கு வேண்டாங்கன்னு. அப்புறம் என்னத்துக்குடா போங்கடா போய் புள்ள குட்டியில படிக்க வைங்க. ஹலோ 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 ஒரு நிமிஷம் இரு சார். 1க்கு 2 வச்சுக்கிறது தப்பு இல்ல. மைக்கு மைக்கு நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. பேப்பாயல ஈத்திர பாயல பேப்பாயல. ஹலோ 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 இருங்க. அந்த கையில இருக்கிறது பொண்டாட்டி மாதிரி, இந்த கையில வச்சிருக்க மைக்கு கொழுந்தியா மாதிரி. எப்படி சொல்றீங்க? அது கனெக்ஷனோட இருக்கு, இது கனெக்ஷன் இல்லாம இருக்கு. மைக்கு ரெண்டுலயுமே சத்தம் வரும். செருப்பு பிஞ்சு போயிடும். ஒரு தமாசுக்குங்க. என்னடா தமாசு? டேய் நாட்டுல அவன் பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்கடா, அடுத்தவன் பொண்டாட்டி கூடவே வாழ ஆசைப்படுறீங்களேடா. ஹலோ ஹலோ நான் எது நல்லா இருக்குன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்களா சார்? கொழுந்தியா தான் நல்லா. இது இந்த மைக்கு யாரா குழப்புற? எங்களுக்கு இந்த மைக்கு பிடிக்காது. அப்போ எங்களுக்கு பிடிக்கும் கொடு. இது கொஞ்சம் நல்லா. ஹலோ 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 இங்க சரியா டவர் கிடைக்கல. பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வாங்க. எதுக்கு? அங்கதான்டா டவர் கம்பி ஊண்டி இருந்தானுவோ. நீ வேணாம்பா. ஹலோ செக். செக்கு கிடையாதுமா, கேஸ் தான் தருதா. தீரன் சின்னமலை கவுண்டர் சொல்லியிருக்காங்க. சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மேல் பண்ணிட்டு இருக்க. நான் முறைப்படி காதல் பண்ணி அவங்க அம்மாட்ட சம்மதம் வாங்கி நல்ல காதல் பண்ணேன்னு சொல்ல வக்கில் இல்லை. நீங்க பாத்தீங்க, அவங்க சொல்லல. நாடக காதலை எதிர்த்து ஒரு படம்ன்றது விழிப்புணர்ச்சி படம். ஐயோ, இந்த நாடக காதல்ன்ற வார்த்தையை கேட்டாலே பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லைங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? நம்ம கோவம் வந்தா பரவாயில்ல, ஒரு கிரிஞ்சித்தனமா இருக்குது. ஒரு ஆளு தான்டா. என்ன சொல்ல வர? அது வந்து சொல்ல போறியா இல்லையா? ஏண்டா நாங்க புள்ளைய பெத்து பால் ஊட்டி சீராட்டி. இருப்பா இவ்வளவு வேகமா போகாது, கொஞ்சம் பொறுமையா சொல்லுப்பா. நான் ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. புள்ளைய பெத்து பால் ஊட்டி சீராட்டி படிக்க வச்சு அழகு பார்த்து வேற கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா இதெல்லாம் பண்றதே கல்யாணம் பண்றது தானா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? ஏண்டா பெண் குழந்தைகளை வளர்த்துறது ஏதோ பிராய்லர் கோழியை வளர்த்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. தீனியை போட்டோம், தீவனம் போட்டோம், முட்டா பயலுலா. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு லிஸ்ட் சொன்னான்ல, அந்த லிஸ்ட்டுக்கு வா. புள்ளைய பெத்து இந்த மேட்டர் வந்து அவசியமா? எல்லாரும் கட்டாயமா பண்ணியே தான் ஆகணுமா? தேவையில்லை. நம்மளுடைய புள்ள அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து வேற யாரையா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம், இல்லை படிச்சுட்டு எங்கேயாவது வேற ஸ்டேட்டுக்கு போயிடும், இல்லை வேற நாட்டுக்கு போயிடும். அப்படின்னா நம்ம சாதி என்ன வருது? நம்ம சாதி சன கை கட்டி சிரிக்காதா? அதனால பெஸ்ட் ஆப்ஷன் குழந்தை பெத்துக்காத. அருமையான ஐடியா வரட்டா. அப்படியே பெத்துக்கணும்னு இருந்தாலும் அந்த ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை குளித்த வண்டி புதைச்சிரு. ஏன்னா இப்ப பெத்துக்கிட்டாலே படிக்க வச்சு தான் ஆகும். பிள்ளைய பெத்து நடு ரோட்டில் விட்டு போயிட்டாங்க, ஒரு பராமரிப்பு தொகை எதுவுமே தர்றது இல்லைன்னா தரதானே சொல்லும் கோர்ட்டு. உங்களுடைய கடமை என்ன சொல்லும்? வாயிலே அடிக்கும். பிள்ளைய பெத்து சீராட்டி மாதிரி எல்லாம் செய்யணும்டா, அவன் கடமைடாது. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. ஐயா தப்பு நடந்து போச்சியா, கொஞ்சம் கரெக்டா சொல்லுக்கியா. உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன். உன் ஏரியால இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்கல மாதிரி தருதலைங்க வந்து காதலுங்கிற பேர்ல புடிங்கிட்டு போவீங்க. அது ஏன்னு கேட்டா பெத்தவங்க காதலுக்கு எதிரி துரோகின்பீங்க. ஏன் சும்மா கிரிஞ்சு டயலாக் பேச, சீக்கிரம் முடியும். ஏய் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிப்பு பொழிச்சுங்கிற. உங்கள மாதிரி சில பேர் பண்ற காரியத்தினாலதான்டா பல குடும்பம் நாசமா போய் கிடக்கு. ஏய் இந்த கதையை பேசக்கூடாது. ஒரு புள்ள பக்கத்துல இருக்கிற பையனை காதலிச்சுட்டா ஊரே சேர்ந்து அழுவுறீங்க. அதுல இந்த திரௌபதிங்கிற படத்துல அவன் புள்ள வந்து ஒரு பையனோட சினிமாவுக்கு போயிட்டானா அந்த அப்பா வந்து பாத்ரூம் கதை சாயிட்டு பால்டாயில் குடிச்சு செத்து போயிடுவான். பகவான் சாலா, யாரா நீங்க எல்லாம் இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்க செத்தப்ப உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸ்ல பார்ப்பாங்களா? இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்தா பொண்ணை கொல்றேன் பையனை கொல்றேன்னு அருவாவை எடுத்துட்டு சுத்துறீங்களே, நீங்க எத்தனை குடும்பத்தை நாசம் பண்ணிருப்பீங்க? 12 சார், 12 இல்ல 13 பாரு. அது கூட கணக்கு வச்சது இல்ல பாரு. டைம் ஆச்சுல, போலாமா? அவன் வந்து எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு நல்லா சம்பாதிச்சாலும் சரி, அவன் வேற ஜாதிக்காரன். அது எப்படி அவன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்? என்னால பொறுத்துக்கவே முடியல. என்னோட மானம் போச்சு, மரியாதை போச்சு. என் பொண்ணோட விருப்பத்தை விட, என் பொண்ணோட வாழ்க்கையை விட, அவ சந்தோஷமா வாழ்றதை விட என்னோட ஜாதி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன்னா, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லுவேன்னா, நீ எல்லாம் உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன?
நீ எல்லாம் பூமிக்கு பாரமா இல்லாம குடும்பத்தோட சாவு. செத்துருவனு சாவேண்டா, நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். மனுஷனை மனுஷனா மதிக்க தெரியாத ஒரு ஜாதி வெறி பிடிச்ச பைத்தியம் சாகிறதால இந்த நாட்டுக்கோ பூமிக்கோ எந்த கேடும் இல்ல. சார் நடிக்கிற கதாபாத்திரம் என்ன கதாபாத்திரம் தெரியுதுங்களா? இந்த கோகுல்ராஜ் படுகொலையில கோகுல்ராஜை கொலை பண்ணிட்டு தப்பிக்க தெரியாம கேனத்தனமா போய் நியூஸ்ல வந்து தானா பேட்டி கொடுத்து மாட்டிக்கிட்டு இன்னைக்கு ஆயுள் தண்டனை அனுபவிக்குது உள்ளார ஜெயில. அந்த யுவராஜ் கேரக்டரை ஏத்து நடிச்சிட்டு இருக்காரு இவரு. என்ன அவமானமா? அது உன் பரம்பரை சொத்துடி. என்னதான்டா நாடக கதையில் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுங்கடா அப்படின்னா. இல்ல சார், ஒரு பெண்ணை வந்து ஒரு பணக்கார வீட்டு பெண் மேல் தான் நமக்கு காதலே வருது. ஒரு சிலருக்கு நான் சொல்றேன், ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்ல. அப்ப மூடிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. ஐயோ ஏன் இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? நல்லா இருக்க மாட்டேடா. மத்தவங்க எல்லாம் வந்து நார்மலா தானே காதலிக்கிறாங்க, அப்புறம் என்ன உனக்கு எதிர்ப்பு கேக்குது? ஒரு சிலருக்கு இப்போ மாரி செல்வராஜ் இருக்காரு இல்லையா, அவரே ஓப்பனா சொல்றாரு இல்லையா, என்னன்னு நான் வந்து வேற ஒரு கம்யூனிட்டி பண்ண காதலிச்சுதான் பண்றான் அப்படின்னு சொல்லும் போதே எதை யோசிக்கிறான்? என்னமோ யோசிக்கிறான். யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. அது அவங்கள இல்லையா? எனக்கு என்ன ஒரு பெரிய கேள்வினா சார், அவங்க கம்யூனிட்டியில அழகான பெண் இல்லையா? என்ன பேசுறாங்க? ஓ எதை பேசுனுற? அவங்க கம்யூனிட்டியில அழகான பெண்கள் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு. லூசா? ஆமாயா, அழகான பெண்கள் நீங்க சொல்ல முடியும் அழகான பெண்ணு இந்த கம்யூனிட்டியில இருக்கணும், பணத்தோட. ஏன் மாரி செல்வராஜ் உண்மையிலே அந்த ஜாதிக்கு உண்மையான விசுவாசியாக இருந்திருந்தால் அந்த ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கணும். ஏன் உனக்கு வேற ஜாதி பொண்ணு? ஏ அப்பா என்ன அறிவாளி நீங்களா யாருடா? How do I tell you? காதலிக்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். சாதி பார்த்து அது பார்த்து இது பார்த்தா வருது நமக்கு காதல். ஏன் ஐயோ இந்தியாவில் தான் இப்படி கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? உன் குப்பையை கொண்டு போய் வெளிநாட்டில் கொட்டினானா மூக்க பிடிச்சிட்டு போயிடும். என்ன இப்படி நாருது உங்க கதை அப்படின்றான். டேய் முட்டாளுங்களா, திருந்துங்கடா முதல்ல. உன்னுடைய கம்யூனிட்டியில இருக்கிற பொண்ணை நீ வந்து வாழ்க்கை கொடுக்காம இன்னொரு கம்யூனிட்டியை கொடுக்கும்போது நீ எப்படி நேர்மையாக சமுதாயத்தில் வந்து பேச முடியும்? நீ லூசாயா? அறிவில்ல? சோத்து தின்றா, சோத்துக்கு போய் லத்தி தின்றியா? அதாவது இவங்க எல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா அகமண முறை அதுதான் வந்து சரியான விஷயம், சமூகத்துக்கு நல்லது அப்படின்றாங்க. அகமண முறைனா சாதிக்குள்ளாரையே பொண்ணு கொடுத்துக்கிறது, பொண்ணு எடுத்துக்கிறது, வெளியில பொண்ணு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அகமண முறையை விட வெளியில பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது மூலமா தான் சில வியாதிகள் வர்றதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுது. இதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா படிப்பறிவும் இல்லை, எதுவும் இல்லை, என்ன பண்றது? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.